தமிழில் சில வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படம் மேதகு. மேதகு திரைப்படத்தில் ஒரு இளம் புரட்சி கூட்டங்கள் எப்படி ஒரு போராளியாக உருவெடுக்கின்றாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு படமாக எடுக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தை நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பணியாற்றிருந்தாங்க. அப்படி இந்த படத்தில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு பணியாற்றக்கூடிய ஒரு யங்ஸ்டர் தான் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பிரவீன்குமார். இப்போது பிரவீன்குமார் மரணம் அடைந்திருக்காரு. பிரவீன்குமாருடைய மரணத்தை பற்றி அவருடைய நண்பர்கள் மிகவும் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க, வேதனை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பிரவீன்குமாருடைய மரணத்துக்கு காரணமான மஞ்சள் காமாலை அப்படிங்கிற விஷயம் இப்போது தெரிய வந்திருக்கு. இவருக்கு மஞ்சள் காமாலை தொற்று இருந்த நிலையில் அதனை சரிவரே கவனிக்காமல் வச்சுருந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் காமாலை நோய் தீவிரமடைஞ்சு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் கடைசியாக இவரை சென்று கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்க்கும்போது இவருடைய நண்பர்களும் உடன் இருந்ததாக தெரியுது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி எந்த ஒரு பலனுமின்றி அவர் பரிதாபமாக மரணம் அடைஞ்சிருக்காரு. இதை பற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஆழ்ந்த ஒரு அனுதாபமான பதிவுகளெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. குறிப்பாக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரவீன்குமார் எப்போவுமே இசையமைப்பாளராக தன்னுடைய ஒர்க் பண்ணுற ஒரு படத்தில் ரொம்பவே தன்னை பிஸியாக வச்சிட்ருப்பார். அவருடைய சூழ்நிலை மஞ்சள் காமாலையை அவரால் சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் காமாலை தனக்கு இருந்ததே அவர் தெரியாமல் இருந்திருக்காரு. அதன் பிறகு அவரை தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்த்து 2 நாளாக அவர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்தார் அப்படின்னு. ஆனாலும் ஒரு தப்பும் அறியாத, ஒரு கள்ளம் கபடமும் தெரியாத ஒருத்தர் இவர். யாருடைய விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக தலையிடாமல் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருப்பார். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாம் ரொம்பவே பரிதாபமாக ஃபீல் பண்ணி அவரை பற்றின தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு வராங்க. குறிப்பாக பிரவீன்குமாருடைய நண்பர் மன்னை சாதிக் ஐசியூவில் சென்று அவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணதாகவும், இனிமேலாவது உடம்பை எல்லாரும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு மரணத்திலிருந்து தான் கற்றுக்கிட்டதாக சொல்லி கதறி சொல்லியிருக்காரு.